வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இன்று நான் கொண்டு வந்திருக்கேன். அது கோஆப்டிவ் பேங்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது அப்படிங்கிற செய்தி இன்றைய பத்திரிகையில பார்த்துருப்பீங்க. அதையும் உங்களுக்கு இப்ப ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் நியமிக்க முடிவு. கூட்டுறவு வங்கிகளில் உதவியாளர் பதவியில் 2000 பேரை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. ஏற்கனவே பணிபுரிக்கு பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டபின் காலியிடங்கள் நிரப்பப்படும் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குங்க. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நமக்கு கொஞ்சம் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டோம், ஓகேவா? ஸோ கன்ஃபர்மேஷன் வந்ததுனால இனிமேல் மனம் தளராமல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். வருமா வராதா அந்த கேள்விக்கு இடமில்லை, கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்க, ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், மத்திய கூட்டுறவு வங்கி வருதா இல்ல மாநில கூட்டுறவு வங்கி வருதா இல்ல டாக்ஸ் அது சொசைட்டிக்கு மறுபடியும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி சொசைட்டிக்குமே சேர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிற சூழல்லாம் நிலவுது. ஏற்கனவே இப்போ 2023 ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களையுமே அதிக வேலைப்படுவுல தான், ஸோ ஆட்கள் பற்றாக்குறை தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத போன வருடம் நம்ம மூலமா ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்ம கான்டாக்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல நம்ம கேட்டோம், சார் எங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா 8 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 3 பேர் அந்த மாதிரி தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் லோடு அதிகமா இருக்கு. ஏன் சண்டே கூடவே எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டைர்மெண்ட் நடந்திருக்கு. அதே போல மத்திய கூட்டுறவுக்கான அறிவிப்பு அதோட சேர்த்து வரும். மத்திய மற்றும் சொசைட்டி அவருக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்போ பண்றாங்களா என்னன்னு தெரியல, ஆனா அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? இப்போ 2000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா நம்ம ஒர்க்கலால குரூப் 4 போனா 13 லட்சம் பேர் வருவாங்க, குரூப் 2 போனா குறைஞ்சது 7 லட்சம் 8 லட்சம் வராங்க. ஆனா இதுக்கு டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் வர்றாங்கனால அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன் அந்தந்த மாவட்ட அளவுல பிரிஞ்சதுனாலுமே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4000-3000 பேர் கூட தான் நீங்க போட்டி போற சூழல் இருக்கிறதுனால இது ஒரு நீங்க இத படிச்சு முடிச்சவங்க படிக்க போறவங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வாய்ப்பு நழுவ விட்டீங்கன்னா அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு எடுக்க போறாங்கன்னு கூட தெரியாது, சரிங்களா? இதற்கு முன்னாடி 2019 தான் மாநில கூட்டுறவு வங்கிக்கான போட்டித் தேர்வு வந்தது அசிஸ்டன்ட்டுக்கு. அது 2019 எஸ்ஆர்பிக்கு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2020 தான் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு மாவட்ட அதாவது தனித்தனியா எடுத்தாங்க. ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியா எடுத்தாங்க, ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட் போர்டா வைக்கல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா தான் எடுக்காங்க. ஆனா ஒரே நல்ல தேர்வு, ஒவ்வொரு மாவட்டம் தனித்தனியா எடுக்கிறாங்க. அனைத்து மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணாலும் ஒரே நல்ல தேர்வு, யாராவது ஒரு மாவட்டத்துக்கு தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏஜ் லிமிட் என்னங்க வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரி, அது ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற அனைவருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. அது ஓப்பன் காம்படிஷன் வருவாங்கல்ல ஓசி, அவங்கள தவிர மற்ற யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி போன்ற பிரிவினருக்கு யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க மொத்தம் 200 கொஸ்டின் கேட்கறாங்க. 200 கொஸ்டினை 0.85 மார்க் இன்ட்டு கன்வெர்ட் பண்ணி 170 மார்க்கா கன்வெர்ட் பண்ணிட்டு 30 மார்க் இன்டர்வியூ வச்சுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் கோஆபரேட்டிவ் சப்ஜெக்டும் 100 கொஸ்டின் ஜிஎஸும் தமிழ் வருது, ஓகேவா? அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருந்துனாச்சும் தயாராக ஆரம்பிங்க. நம்ம சொல்லிக்கிட்டு தான், நீங்க தான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க நம்ம ஒருத்தனை தவறான காரியத்துக்கு தூணாதான் தவறு. எக்ஸாம் வரப்போகுது படி படி படின்னு சொல்றதுல தவறே கிடையாது. அது இன்னும் ஒரு 50 தடவைனாச்சும் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எந்த ஒரு நம்பிக்கையில டிசிஎம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, வேலை வாங்கணுங்கிறது தானே. அதே நம்பிக்கையில தான் நம்மளும் சொல்லிட்டு வரோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டி நிறைந்த சூழல் தான் நிறுவுது, சரிங்களா? அப்ப நீங்க வெற்றி பெறணும்னா சக போட்டியாளரோட பன்மடங்கு உழைப்பு போட்டாதான் நீங்க வெற்றி பெற சூழல் இருக்கு. அப்போ அதற்கான ஒரு வழிமுறை தான் நம்ம அகாடமி மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம், டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வரதுனால இனிமேல் டெய்லி பேஸ்ல கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம், சரி. அதனால விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயன் பெறலாம். ஏன்னா கடந்த 2023 நமக்கு ஒரு 88 பேருக்கு மேல நம்ம அகாடமி மூலமா ரிட்டர்ன்லாம் கிளியர் பண்ணி ஒரு 43 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆகி வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க,
ஓகேவா? ஸோ நமக்கு வர அவுட்புட் இருக்கு. ஸோ அந்த அவுட்புட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மோட்டிவ்ல தான் இப்பயும் நம்ம பண்ண போறோம். அதோட நிறைய கத்துன்னு இருக்கோம். இன்னும் சிறப்பா வந்து நம்ம அகாடமி மூலம் பண்ண போறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு, டெஸ்ட் பேஜும் ப்ரொவைட் பண்றோம், வாங்கி பயன் பெறலாம். ஸோ காலம் வந்து ரொம்ப, ஏன்னா ஜிஓ போட்டு ஒரு 10 நாள்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன்ல இருந்து ஒரு 60 நாள் 50 நாளுக்குள்ள எக்ஸாம் வச்சிருவாங்க. அப்ப அந்த ஷார்ட் பீரியட் இருக்கனால சீக்கிரம் படிக்க ஆரம்பிக்க நினைக்கிறவங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ வேலையும் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு உடனே ப்ராசஸ் இருக்கிறனால சீக்கிரமே வந்து நீங்க ஜாப்லயும் 2026 ஜாயின் பண்ணிடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே போல தகவலுக்கு நம்ம அகாடமி மூலமா கோஆபரேட்டிவ் ஸ்பெசிபிக் கிளாஸஸ் வரப்போகுது. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.